இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது. பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ராஜபக்சே உள்ளிட்டோர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையிலிருந்து தந்தி டிவி குழு தேர்தல் தொடர்பான செய்திகளை நேரலையாக வழங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று தலைவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரம் குறித்த கூடுதல் தகவல்களை கொழும்புவிலிருந்து தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இலங்கையில் தேர்தல் களத்தில் காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் இங்கே கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இலங்கையில் நடப்பதோ நாடாளுமன்ற தேர்தல், அதாவது மக்கள் ஓட்டு போட்டு எம்பிக்களை தேர்ந்தெடுப்பார்கள். அதுல ஒருவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார். களத்தில் இருப்பவர்கள் 2 பேர். ரணில் விக்ரமசிங்கே ஒரு பக்கத்திலும் இன்னொரு பக்கத்திலும் ராஜபக்ச அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது பிரச்சார களத்தில் காட்சிகள் எப்படி இருக்கிறது, இலங்கையில் மக்கள் எப்படி குழுமி இருக்கிறார்கள் பிரச்சார களத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இப்பொழுது நாம இருப்பது ரணில் விக்ரமசிங்கே வந்து பேசவிருக்கும் பிரச்சாரம். இங்கே மக்கள் எப்படி அமர்ந்திருக்கிறாங்க இலங்கையில கொழும்புல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிக தெளிவாக பார்க்கலாம். 3 பேருக்கு மிக தெளிவாக தெரியும். அதாவது இந்த தேர்தலானது இலங்கையின் எதிர்காலத்தை மட்டுமல்ல, 3 தனிநபர்களின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் எலெக்ஷனாக அமையும். யார் அந்த 3 நபர்கள்? இன்றைய ஜனாதிபதி சிறிசேனா, முன்னாள் ஜனாதிபதி அவர் யார் தோற்கடித்தாரோ ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி, இப்பொழுது பிரதமராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்கே. ஏற்கனவே நிறைய கருத்து வேறுபாடுகள். இந்நாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. சிறிசேனா ராஜபக்சாவுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. திரும்ப ராஜபக்ச அவருக்கு கடிதம் எழுதியிருக்கார். அனல் பறக்கும் வாசகங்களை 2 பேரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். 2 பேரும் இருதுருவத்தில் இருக்கிறார்கள். இலங்கை தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கு அப்படின்னு நாம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு தான் இறுதி கட்டம். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரத்தில் இலங்கை அரசியல்வாதிகள் ஈடுபட முடியாது. வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த மாசம் 17ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனேயே எண்ணிக்கை ஆரம்பிச்சிடும். நம்ம ஊர் மாதிரி கிடையாது. தேதி அறிவிச்சு என்ன மாட்டாங்க, உடனே என்ன ஆரம்பிச்சிருவாங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி விடிய காலையில் நமக்கு தெரிய வந்துடும் இலங்கையின் அடுத்த பிரதமர் யார் என்று. இலங்கையில் தேர்தல் களத்திலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் லூகாசுடன் சலீம்.